வெல்கம் டு சாயாஸ் குக் புக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். ஸோ வெந்து வந்த ரைஸை இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் அமுங்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம வடித்ததுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு வடித்தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக ஆற வச்சிடலாம். மீன்வைல் நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் அரிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், 4 பீன்ஸ், பாதி கேபேஜ், 2 உருளைக்கிழங்கு, பன்னீர் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வந்து மஷ்ரூம், சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெறும் வெஜ் ஃப்ரைட் ரைஸாக கூட செய்யலாம். ஸோ பீன்ஸை கூட நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கையும் அப்படி தான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இஞ்சி பூண்டு கூட நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா மெலிசாக ஸ்ட்ரிப்பாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் 2 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ரைஸையும் நம்ம வடித்து வச்சதை ஆற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறிடும். ஸோ அதனால் அது ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பன்னீரை சேர்த்துருங்க. ஸோ பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக இன்னொரு ஸ்டவ்லேயும் நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். ஏன் பெரிய பேன் எடுத்தேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பெரிய பேன் எடுத்திருக்கேன். பெரிய பேனில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா காயும் 100% குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 90% குக் ஆனாலே போதும். ஸோ அந்த சைட் பன்னீரும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஸ்டெப்பாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பீன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணுறேன்னா ஏன்னா அதுதான் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீன்ஸ் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சால்ட் எப்போதுமே டிவைட் பண்ணி தான் போடுறேன். ஸோ நீங்கள் ஒரே டைமாக கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிடுறேன் இதில். ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ பொட்டேட்டோ, பீன்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேரட் அண்ட் கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் இருக்குது. ஸோ பசங்க வெஜிடபிள்ஸே பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் இப்போ இது 2 கேரட்டும் கேப்சிகமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கேபேஜை சேர்த்துக்கலாம். கேபேஜும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மேகி மசாலா அது ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன். நான் இதில் வந்து சோயா சாஸ் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக மேகி மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான அஜினமோட்டோவோ இல்லை வினிகரோ சோயா சோஸோ எதுவுமே சேர்க்காம எல்லாமே வந்து ஒரு ஹெல்தி திங்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். மேகி மசாலா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு பெப்பர் அண்ட் ரெட் சில்லி பவுடரே போதுமானது தான். ஸோ தேவையான சால்ட்டு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேட் கெச்சப்பாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கெச்சப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னா
பன்னீரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஸோ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரைஸ் உடையாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசங்க எப்போதுமே ஒரு ஃபுட்டை ஃபஸ்ட் அதோட அப்பியரன்ஸ் வைஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை எல்லா வெஜ்ஜீஸும் கலந்து ஹெல்த்தியாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் பெப்பர் திரும்ப ஒரு வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ப்ரெசென்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயார். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.